என்ன பண்ணிட்டு இருக்க லைஃப்ல உன் ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்னு கேட்டா இல்லத்தரசி, ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்றதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இல்லத்தரசின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? ஒருவேளை ஹோம் மேக்கருக்கு பதுவா ஹோம் குயின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுல நியாயமே இல்லை. ஆனா ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்றதுனால அதுல ஒரு நியாயம் இருக்கு, எடுத்துக்கலாம். ஆனா இல்லத்தரசின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? ஏன்னா நம்மளாம் நிஜமா இல்லத்தரசியா? எந்த நாட்டு அரசி இப்படி எல்லாம் வேலை பார்ப்பாங்க? பாத்திரங்களுக, வீடு கூட்ட, துணி துவைக்க, துணி காய போட, காஞ்ச துணியை எடுத்து மடிச்சு வைக்க, வீடு தொடச்சு விடுறதுக்கு, சமையல் செய்ய அப்படின்னு எந்த நாட்டு அரசி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க? ஆனா நம்ம வீடுகள்ல சொல்ற விஷயம் என்ன? நீதான் இல்லத்தரசி, நீதான் இந்த வீட்டுக்கு ராணியே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் உட்கார்ந்த இடத்துல டீ, காஃபி, சாப்பாடு, துணி துவைச்சு கொடுக்கறது அப்படின்னு எல்லா வேலையும் செய்யற நாம இல்லத்தரசியாம். இத்தனையும் செஞ்சு கொடுக்கற இந்த அரசிங்களை என்ன கேள்வி கேட்பாங்க? காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு என்ன, நீ வீட்டுல சும்மா சும்மா தூங்கிட்டு தானே இருக்க அப்படின்னு வீட்டுல இருக்கிற சிறுசு பெருசெல்லாம் இதே வார்த்தையை தான் சொல்லும். நாங்க ஸ்கூல் காலேஜ் போறோம், படிக்கிறோம், வரோம், நாங்க வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஆனா நீ எப்பவுமே வீட்டுல தூங்கிட்டு தானே இருக்க ஜாலியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இல்லத்தரசிகளை பார்த்து. அரசினா கிரீடம் சூட்டி சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பாக்குறது தானே அரசி. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மாங்குன்னு ஒரு அழுக்கு நைட்டியும் ஒரு கொண்டையும் போட்டுட்டு வேலை பாக்குறவங்களுக்கு பேரு இல்லத்தரசி. என்னைக்காவது இப்படி எல்லாம் உங்களுக்கு யோசனை தோணுமா? ஏன்னா எனக்கு அடிக்கடி தோணும். மூக்கு பொடப்பா இருந்தா இப்படி எல்லாம் தான் யோசிக்க தோணும். ஏன்னா நாம தான் இல்லத்தரசியாச்சே, அதனால அப்படித்தான் யோசிக்க தோணும்.